செல்லம் டைரிஸ் ஆலய தரிசனத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது ஸ்ரீ வாலீசேர பாலீஸ்வரி சமேத பாலீஸ்வரர் கோவில். இது எங்கள் வலசரவாக்கம் ஆலப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு புராதனமான கோவில். இங்கே இருக்கிற சிவன் பிரானுடைய பேர் பாலீஸ்வரர், வாலீசேர பாலீஸ்வரர். எல்லா கோவில்லையும் ஆவுடை வட்ட வடிவமாக பார்த்துருப்பேன். ஆனால் எங்கள் ஊரில் இருக்கிற இந்த பாலீஸ்வரர் மாத்திரம் சதுர வடிவில் ஆவுடையில் கம்பீரமாக இருக்கார். தெற்கு பார்த்தபடி பாலீஸ்வரி தேவி அருள் பாலிக்கிறார். எல்லா சிவன் கோவில்கள்லேருந்தும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இந்த கோவிலில் வாலி பூஜை பண்ணினதாக, வாலி இந்த சிவனுக்கு பூஜை பண்ணினதாக ஒரு கதை உள்ளது. இந்த ஊருடைய மனைப்பிரிவுலா லே அவுட் போடுற காலத்தில் 1994 இந்த கோவிலில் புனருத்தாரணம் பண்ணினதாக சொல்கிறான். 2006 ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ 2019 ஒரு தடவை, 2ஆம் தடவை கோவில் சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த மாதிரி சதுர வடிவுடைய ஆவுடைய பார்த்த தொல்துறை சேர்ந்தவா என்ன சொன்னான்னா, பல்லவர் காலத்துல தான் இந்த சதுர வடிவத்துல ஆவுடையெல்லாம் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல கோவிலுடைய கதை வரலாறு எல்லாம் அவ்வளவா தெரியலையா. ஆனா பிற்காலத்துல முதல் கும்பாபிஷேகத்தின் போது தெரிய வரல, ஆனா 2ஆம் தரம் போது தெரிய வந்திருக்கு. எப்படின்னு சொன்னானா, கேரளாலேருந்து ஒரு சுவாமிகள் தியானத்துக்கு இங்க வந்திருக்கா. அப்ப அவர் சொன்னபடிதான் ராமாயண கால வாலி இந்த சிவனுக்கு பூஜை பண்ணினதாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதுக்கு சான்றாக அங்க இருக்கிற ஸ்தூபியில வாலி கருடன் சங்கு சக்கரம் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுத்துருக்கார். இன்னொரு கதை என்னன்னா, முருகப்பெருமான் வள்ளி மலையில வள்ளிய சந்திக்க போன போது அம்பாள் வழிகாட்டி உதவினத்தினால வள்ளி சேர பாலீஸ்வரி, மூலவர் வாலியால வழிபட்டவர், அதனால வாலி சேர பாலீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார். அதுக்கு ஏத்த மாதிரி தான் வாலீசேர பாக்கம் அப்படிங்கிறது தான் பின்னாள்ல மருவி வலசர வாக்கம் அப்படின்னு ஆயிருக்கு. அப்போ முதல் தரம் கும்பாபிஷேகம் பண்ற போது இங்க பெருமாள் சந்நிதி கிடையாது. ஆனா முருகன், விநாயகர், அம்பாள் சந்நிதியெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ 2019 கும்பாபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல நிர்மாணிச்சிருக்கிறது ஸ்ரீராமர் சந்நிதி. ராமர் சீதாதேவியோடு கூடிய ராமர் சந்நிதி, எதிர்க்க ஆஞ்சநேயர் இருக்கார். அப்புறம் விநாயகர், முருகன், அம்பாள், குரு தட்சிணாமூர்த்தி, நந்திகேஸ்வரர், நர்தன விநாயகர், சண்டிகேஸ்வரர், கால பைரவர், நவக்கிரக சந்நிதி, இது எல்லாமே இருக்கு. சிவன் சந்நிதிக்கு எதிர்க்க ஒரு அழகான நந்தி இருக்கு. அதை தவிர இன்னொரு வெளிப்புறத்துலயும் ஒரு நந்தி இருக்கு. கோஷ்டத்துல லிங்கோத்பவர், பிரம்மா, இன்னும் கனகதுர்கை சந்நிதியும் இருக்கா. இங்க இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்ற போது அங்கேருந்து விழுற தண்ணி கோமுகி விழற அபிஷேக தீர்த்தம் வர்ற இடத்துல கோமுகின்னு ஒண்ணு வச்சிருக்கான். அந்த கோமுகிக்கு திங்கட்கிழமை தோறும் பொட்டிட்டு பூஜை செய்கிறார்கள். கோமுகியை பற்றிய ஒரு சிறப்பான சுவாரஸ்யமான கதை உள்ளது. அதை அடுத்த முறை நான் கூறுகிறேன். இப்போ அந்த கோமுகி, இந்த கோவில்ல இருக்கிற கோமுகிக்கு திங்கட்கிழமை தோறும் கோமுகத்து பரிபாவக அப்படின்னு சொல்லி அங்க சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜை பண்றான். இந்த கோவில்ல சீதா தேவியோட இருக்கிற ராமர் சந்நிதிக்கு எதிர்க்க அந்த ஆஞ்சநேயர் மூர்த்தத்துக்கு வடமாலை, அப்புறம் துளசி மாலை, அதுக்கப்புறமா வெத்தலை மாலையெல்லாம் சாத்தி வழிபட்டு 11 பிரதட்சணம் வச்சா எப்படிப்பட்ட வியாதியும் குணமாறதா சொல்றா. சில வட இந்தியர்கள் சில பேர் இங்க வசிக்கிறவா எருக்க மாலை கூட ஆஞ்சநேயருக்கு போட்டுறத நான் பார்த்திருக்கேன். ஸோ ஆஞ்சநேயர் சன்னதி, ராமர் சன்னதிக்கு நடுவில் பிருந்தாவனம் மாதிரி ஒரு துளசி செடியும் விருட்சமா இருக்கு. அதே மாதிரி ஒரு மேடை போல அமைச்சு கேரளா பாணியில அதி அற்புதமான ஒரு ஐயப்பன் சன்னதியும் இருக்கு. அந்த ஐயப்பன் சன்னதியுடைய வாசல்ல சிறிய கடுத்த சுவாமி, பெரிய கடுத்த சுவாமியும் இருக்கா. இந்த கோவில்ல ஒரு அழகான கோசாலை இருக்கு. நிறைய 9-10 மாடுகள்லாம் வைத்து பசுக்களை நன்றாக பராமரிக்கிறார்கள். இங்க பிரதோஷ வழிபாடு, பௌர்ணமி பூஜை, சங்கடகர சதுர்த்தி, விஷ்ணுபதி புண்ணிய காலம், கிருத்திகை, இந்த பூஜையெல்லாம் ரொம்ப சிறப்பா செய்யப்படுது. ரொம்ப பிரமாதமா இன்னொரு விஷயம் எனக்கு இந்த கோவில கவர்ந்தது என்னன்னா, அர்த்தஜாம பூஜை.
இங்க நிறைய சிவன் கோயில்கள் பக்கத்துலலாம் இருக்கு. ஆனா இந்த புராதனமான சிவன் கோவில்ல பிரதானமா பள்ளி அறைன்ற ஒரு தனி சந்நிதியும் இருக்கு. அந்த பள்ளி அறையில மாலை 7:30 மணி வாக்குல அந்த பள்ளி அறை திறக்கப்பட்டு அம்பாளை அலங்கரிச்சு சுவாமி பல்லக்கில் வலம் வந்த அப்புறமா அந்த பள்ளி அறையில வச்சு ஊஞ்சல் அசைச்சு ரொம்ப விசேஷமா அர்த்தபுஜாமை பூஜையும் நடைபெறுறது. இங்க ரொம்ப அழகான அரசும் வேம்பும் சேர்ந்ததும் ஒரு வட்ட வடிவமான ஒரு மேடை கட்டி அதுல இருக்கு. அதுல விநாயகர் நாகர் சன்னதியும் இருக்கு. நாககுரு ஞானகுரு அப்படின்னு வச்சிருக்கா. சோமவார அரச பிரதர்ஷனம் பண்ணறதுக்கு இந்த கோவில் ரொம்ப உகந்ததா இருக்கு. இந்த கோவில் விளாகத்துல இன்னொரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா, பார்க்குக்கெல்லாம் போக வேண்டாம். இங்கேயே அழகா திண்ணைகள்லாம் போடப்பட்டிருக்கு. அதனால வயசானவாள்லாம் சாயங்காலத்துல தெய்வத்தை வணங்கிட்டு அப்படியே அங்க உட்கார்ந்து இளைப்பாரி எல்லாரோடையும் ஒத்தர் கலந்து பேசிட்டு போக முடியறது. நவராத்திரி விழா அற்புதமான கொலு வச்சு தினமும் நாடகம், நடனம், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த இடத்துல திருவாசகமும் முற்றோதலும் நடைபெறுறது. அதை தவிர இது திருமறை, திருவாசகம், முற்றோதல்லாம் வகுப்புகளாகவும் நடத்துறா. நிறைய குழந்தைகள் சிவவாத்தியம்லாம் கத்துக்கிறது இந்த கோவில்ல. தினமும் சாயங்காலம் 5:30 மணி வாக்குல லலிதா சஹஸ்ரநாம பாராயணமும் இங்க நடக்கிறது. ஸோ இந்த இந்த கோவில்ல பக்கத்துல இருக்கிறவாள்லாம் இந்த கோவில் இவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்சிருக்க இந்த கோவிலுடைய சாநித்தியம் கவரப்பட்டு பிரதோஷத்திற்கு நிறைய கூட்டம் வருது. அர்த்தஜாம பூஜைக்கு கூட மக்கள் இங்க வரா. காரணம் என்னன்னா, அர்த்தஜாம பூஜையில கலந்துக்கிறவா குடும்பத்துல திருமணம் ஆகாத பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அதுல கலந்துண்டா விரைவில் திருமணம் நடக்கிறது. அது நிறைய பேர் அனுபவபூர்வமாவே சொல்லிட்டு இருக்கா. அதனால நிச்சயமா ஆலப்பாக்கம்ல இருக்கிற பாலீஸ்வரி கோவிலுக்கு பாலீஸ்வரருடைய அனுகிரகத்தை எல்லாரும் பெறணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.